ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்னொரு அழகான திருவிழா பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் நாங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ரொம்ப 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 கூட்டம் அதிகம். ஃபஸ்ட்டு நாள் வந்து எங்களால் போக முடியல, அதனால் லாஸ்ட்டு நாள் போனோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வருவாங்கன்னா எந்த வித ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே வருவாங்க. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. 8, 9, 10 இந்த 3 நாட்கள் வந்து ரொம்ப ஹெவியான கூட்டம் வரும். பக்கத்து ஊர் அங்கே இங்கே இந்த எல்லாருமே வருவாங்க. நிறையா இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறையா இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்டால்லாம் எல்லாமே இருக்கும். பார்த்தா ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி தானே, அப்படிங்கும்போது இந்த திருவிழா வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த வருஷம் லாஸ்ட் டே நாங்களும் கிளம்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து பிரியா என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளையாக இருந்த வரைக்கும் எல்லாருமே போனோம். இப்போ அவள் எல்லாம் வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷம் பிரியா இந்த திருவிழாவுக்கு வர முடியாது, அங்கே காலேஜில் இருப்பாள், லீவெல்லாம் கிடையாது. அதனால் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சாயங்காலமே கிளம்பிட்டோம் ஒரு 6 மணி போல். எல்லாத்துலேயும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நித்யஸ்ரீ வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப டேலண்ட் ஆகிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே பயம் கிடையாது. அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்து ஒவ்வொன்றுக்கும் அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். என்ன விட்டுருமான்னா கேட்கவே இல்லை. அம்மா வேணாம், அப்பா தான் வரணுன்ட்டு ஒரே வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அங்கே இங்கே சுற்றிட்டு அப்புறம் டயர்டாக இருந்தது. திருவிழானாலே நிறைய அந்த ஐஸ்கிரீமு வேறு இதெல்லாம் போட்டிருப்பாங்க, என்ன பண்ணலாம். நாங்கள் வந்து அந்த குல்கி சர்பத் அப்படின்னு ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. சும்மா டம்மு டும்முன்னு அடித்து ஒரு இதில் போட்டு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒன்று இருந்தது. ஒரு சிலது நல்லாயிருக்கு, ஒரு சிலது ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாருமே ஒரு 3 வாங்கி மிக்ஸ் பண்ணி ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம். நேரம் ஆக கூட்டம் கூடிகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த கூட்டத்தை விட்டு பசங்களை வெளியில் அழிச்சின்னு போயிடணும், இல்லைன்னா ரொம்ப பயமாக இருக்கும். எப்படி அழிச்சிட்டு போகிறது வெளியிலங்கிற மாதிரி மூச்சு திணறி போயிடுவா. நிச்சயஸ்டிக்கெலாம் முடியவே முடியாது, அழ ஆரம்பிச்சிடுவா கூட்டத்தில். அதனால் நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் வந்து அந்த மேலே ஏறிட்டோம். எனக்கு வந்து இது பஞ்சாப்லேயே சுற்றிட்டேன், அதனால் இங்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நிறுத்தி வேறு போனதுனால எனக்கு ஒரே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அம்மா அப்பான்னு கத்திட்டு ஒரு என்ஜாய் பண்ண தான் இருக்குது. பசங்க கூட விளையாட நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தலை ஒரு மாதிரி கரக்கமாக இருக்குது. ஏஜுக்கு தந்தாப்பில் நம்ம விளையாடணும். குழந்தைங்க சொல்லிட்டு அவசரப்படக்கூடாது. நம்ம உடம்பு ஒத்துக்கிட்டால் மட்டும் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், இல்லைன்னா அதாவது விட்டுணும். அவங்க அப்பாவும் சுத்தமாக முடியவே இல்லை. இவங்க இப்போலாம் வந்து 180 ரூபா ஒரு ரைடு போகணுன்னா 180 ரூபா. சரி பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு எல்லாருமே அக்காவும் தங்கச்சியும் பயம் இல்லாமல் ஒன்றுலேயும் என்ஜாய் பண்ணாங்க. இதில் என்னென்னாக்கா, நான் பயந்தது வந்து இதில் தான் பயந்தேன். எப்படி நிச்சயிச்சு கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவள் என்னென்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகே, பயம் போயிடுச்சு செல்லக்குட்டிக்கு. ஏன்னா பஞ்சாப்லேயே பார்த்தீங்க நீங்கள், அந்த இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப பெருசு. அதிலே சுற்றிட்டு வந்தாச்சு. இனி இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அதையெல்லாம் முடிச்சுட்டு ரைடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கே மணி வந்து 8:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த ரிங் போடுறது எல்லாருக்கும் ஆசை தான், எனக்கும் ஆசை. அதனால் 100 ரூபாயே இன்னும் தெரியல, 8 கொடுத்தாங்க, 8ன்னு நினைக்கிறேன். சரி ஆளுக்கு ஒன்று போட்டு பார்த்தோம். ஆனால் எதுவுமே விழவே இல்லை. அதை எய்ம் பண்ணி போடுமான்னா நம்ம பண்ணுற எய்ம் எங்கே போய் விட போகுது. அது அவளும் போட்டால் நானும் போட்டேன், ஒன்றும் விழலை. அப்புறம் ஃபைனலாக வந்து கார்ன் இருந்தது. வேறு எதுவுமே வாங்கி தரல அவளுக்கு. அந்த ஜூஸ் குடிச்சிட்டு கார்னை சாப்பிட்டுட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இவன் மறுபடியும் அவங்க அப்பா ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெயின் ஃபைனலாக அதை சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்ட்டா. உங்களுக்கே தெரியும், நாங்கள் இறங்குனா ட்ரெயினில் தான். எங்கே வெளியூர் போகணுன்னாலும் ட்ரெயின் தான். அவள் வந்து பஸ்ஸில் போனதே கிடையாது நித்யஸ்ரீ. ட்ரெயின் இல்லைன்னா காரில் தான் போயிருக்கோம். அவ்வளோ சுற்றியும் அவளுக்கு இந்த குட்டி ட்ரெயின் திருவிழாவில் உள்ள அந்த ட்ரெயினை பார்த்தோன்னே மறுபடியும் அவங்க அப்பா அழைச்சின்னு போயிட்டா. சரி லாஸ்ட்டாக அதை சுற்றிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணா. நான் இது ட்ரெயின் போயே ஆகணும்னு சொல்லிட்டு. சரி அவள் சந்தோஷத்தை ஏன் கிடப்பான்ட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டார். என்னை கூப்பிட்டார். நான் போகவே இல்லை, எனக்கெல்லாம் முடியாதப்பா. அது ஒரு மாதிரி கிருக்குன்னு. சும்மா அந்த ட்ரெயினில் வந்தாலே எனக்கு தலை 4 நாளைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெயின்லேயே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இதில் இது வேறு ஏன் சின்னது தான் இருந்தாலும் எனக்கு ட்ரெயின்னாலே ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்ச நேரம் அவள் சுற்றுறதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான். அதுக்குள்ளே பாட்டு கச்சேரி, நான் லாஸ்ட் டே வந்து பாட்டு கச்சேரி வைப்பாங்க. பாட்டு கச்சேரி பார்ப்பேன் ஒவ்வொரு வருஷமும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்ப்பேன். இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என்னால் உட்கார இடம் கிடைக்கல. சரி இதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா நைட் ஆகிடும், 11, 12 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தது கிடையாது நான். இந்த வருஷமும் சுத்தமாக பார்க்கவே இல்லை, கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கூட்டத்தை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஹிந்திக்காரங்களை வேறு நிறையா வந்துட்டாங்களா, எல்லாருமே வந்துடுவாங்க அவங்களும்.
அவங்க சுற்றிட்டு இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சுக்கு காப்பி இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் இந்த ஊரில். ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி பாவமாக இருந்தது. வேண்டாம் தான், ஆனாலும் அவருக்காக வேண்டி 2 வாங்கிட்டேன். 1 மட்டும் குடிச்சிட்டு 1 அப்படியே வச்சுட்டேன். நல்லா இருந்தது, அந்த நேரத்துக்கு அது குடிக்க நல்லா இருந்தது. அப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.